அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 5/6/2025 தசமி திதி பின்னிரவு 2:16 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி அஸ்தம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகமும் இன்றைய நாள் முழுக்க உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? வங்கி கடன் பெற, கட்டிட வரைபட அனுமதி பெற, ஆழ்குழாய் கிணறு அமைக்க, மகான்களை தரிசிக்க, புனித நதிகளில் நீராட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அவமானங்களை சகித்து கொள்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான் அப்படின்னு ஒரு பொன்மொழிங்க. ஆமாங்க, அவமானங்களை நாம் எந்தளவுக்கு நம்ம மனசில் தாங்கிக்கிறோமோ, சகிச்சுக்கிறோமோ, பொறுத்துக்கிறோமோ, அப்போவே நமக்கு வைராக்கியம் வளர ஆரம்பிச்சிருங்க. அந்த வைராக்கியம் வளர்ந்து வளர்ந்து நம்மை சாதனை பட்டியலில் சேர்த்துருங்க. நீங்களும் அப்படித்தாங்க. சின்ன வயசில் உங்களை நிறைய பேர் உதாசீனப்படுத்தினாங்க, உதறி தள்ளினாங்க, ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சமூகத்தில் பெரிய அடையாளமாக, மிகப்பெரிய அடையாள சின்னமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சுகாதிபதியாகிய சந்திரன் அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக போகுங்க. வேற்றுமொழி பேசுகிறவங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சிலதெல்லாம் நல்லது நடக்கும். வெளிநாட்டு தொடர்புள்ள ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இன்னைக்கு லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் 12வது வீட்டில் ஏழரைச்சனியாக விரயச்சனியாக உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லாரை பற்றியும் எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருக்க வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அலைச்சல்கள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வலிகளையும் வேதனைகளையும் மறைத்துத்தான் வாழ முடியுமே தவிர ஒருபோதும் மறந்து வாழ முடியாது. ஆமாங்க, கஷ்டகாலத்தில் கடந்து வந்த பாதையை அவ்வப்போது அடிமனசில் ஓட விட்டு அசை போட்டு பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த பட்ட கஷ்டத்திலிருந்து
கிடைத்த பாடங்களை பயன்படுத்தி வாழ்க்கையை வந்து மிக சிறப்பாக எடுத்து செல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளோடு இன்னைக்கு கொஞ்சம் பேசுவீங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி பார்ப்பீங்க. அவங்களுடைய தேவைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்யலாம்னு யோசிப்பீங்க. அவங்க எதிர்பார்த்த பாடப்பிரிவு, கல்வி பிரிவு, கல்விக்கூடம், அதில் ஏதாவது இடம் கிடைக்குமான்னு யோசிப்பீங்க. எப்படியாவது பிள்ளைகளுடைய ஆசைகளை நம்ம நிறைவேற்றணும். விருப்பப்பட்டுட்டாங்க, அவங்க கேட்டுட்டாங்க, அதை எப்படியாவது நாம் வந்து முடிக்கணும். ஃபீஸ் அதிகம்தான். அதே மாதிரி ஒரு சில கல்லூரிகளில் சிலதெல்லாம் கேட்டு தான் வாங்குகிறாங்க. சரி பரவாயில்ல, பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க, நம்ம அதை செய்யணுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உறவினர்கள் நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பரபரப்பாக இருக்கும். பல வேலைகளுக்கு நடுவிலே தங்களுடைய சொந்த வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சனி பகவானின் பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சில நேரங்களில் வந்து சின்ன சின்னதாக சோர்வு களைப்பு வந்து விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு களைப்பு வந்து விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கடந்து சென்றவை எல்லாம் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்களாகும். ஆமாங்க, பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிற படிப்பை விட அனுபவபூர்வமாக நாம் புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, கற்றுக்கிற பாடம் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க நம்ம அடிமனசில் எப்பயுமே நிலையாக நின்றுக்கிட்டு நமக்கு வந்து உறுதுணையாக இருக்குங்க. அதனால தாங்க எதிரியால் சில விஷயங்கள், நண்பர்களால் சில விஷயங்கள், உறவினர்களால் சில விஷயங்கள், இப்படின்னு விதவிதமான அனுபவங்களை கற்றுக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிமாநிலம், வெளி மாவட்டம் அல்லது வெளிநாட்டில் கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வேலையை தான் தேடின்னு இருக்கணுமா, நாம் 4 பேருக்கு வேலை தர்ற மாதிரி ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கக்கூடாதா அப்படிங்கிற யோசனைகளை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா 10ல் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி இருந்தால், அப்படி இந்த விசேஷமான அமைப்பது அப்படி இருந்தாலே சுய தொழில் தொடங்கிறது, மற்றவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் அடுக்கடுக்காக தேடி வருங்க. 3ஆம் இடத்துல கேது இருந்தாலே எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போல்லாம் வந்து தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளோ ஏன் வீடு வாங்கிறதுக்கு லோன் கூட தைரியமாக வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படியும் மாதம் இஎம்ஐ கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கும் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. பழைய சரக்குகளும் விற்று தீருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டு பயணமும் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், டென்ஷன் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலும்
வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, குடும்பம் என்பது குளவிக்கூடல்ல, குருவிக்கூடாகும். குருவிக்கூட்டை கலைப்பது மிக சுலபம், ஆனால் கட்டுவது மிக மிக கடினம். ஆமாங்க, அதனால தாங்க எந்த குடும்பத்தையும் நீங்கள் கெடுக்க மாட்டீங்க, யாருக்காகவும் எதிராகவும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தையும் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. அடுத்தவங்க குடும்ப விவகாரத்திலையும் அத்துமீறி நீங்கள் மூக்க நுழைக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் நாகரிகத்துடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சவாலான விஷயங்களை கூட கையில் எடுத்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசு காரியங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாகவே முடியுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. சகோதரிக்கு திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி சமையலறை சாதனங்கள்லேருந்து பல முக்கியமான சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. அடிக்கடி செலவு வச்சுருக்க வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக வாங்கின மொபைல் ஃபோன் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்பது வேண்டும் என்ற தேடலில் கிடைப்பதில்லை, போதும் என்ற மனநிலையில் கிடைக்கிறது. ஆமாங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சித்த பிரான்கள் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அப்படி தான். ஒரு அளவுக்கு மேலே அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன நாம் கொண்டு வந்தோம், போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறோம், இருக்கிறத பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் எளிமையான வாழ்க்கையும் சில நேரங்களில் வாழ்ந்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. தொண்டு நிறுவனங்களுடன் தொடர்பு வைத்து கொண்டு அவ்வப்போது உணவு உடைகளை எல்லாம் தாராளமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைக்கும் சில உதவிகள்லாம் சிலருக்கு நீங்கள் செய்வீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொதுவாக கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, வேலையாட்களால் தொந்தரவு வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. அரசாங்க தொடர்புள்ள அதிகாரிகள் மூலமாகவும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில்
எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சூரியனே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, பக்குவப்பட்ட மனதோ எதையும் கடந்து போகிறது. பாவப்பட்ட மனதோ அதையே நினைத்து வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, நீங்கள் பக்குவப்பட்டவங்க மாற்றங்களை ஏற்றுப்பீங்க, எடுத்துப்பீங்க, ஒத்துப்பீங்க. ஆனால் பக்குவம் இல்லாதவங்க ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அது பின்னாடியே ஓடிட்டுருப்பாங்க. அது மாதிரி எப்போதும் இல்லாமல் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நேற்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க, எந்த வேலையும் நடக்கலைன்னு நீங்கள் கோவப்பட்டீங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணுங்க. நாம் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அதை நம்ம காதில் தான் கொண்டாந்து விடுறாங்க. அதுக்காக நாம் தான் ஓட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சாப்பாட்டு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களையும் மீறி கொஞ்சம் முன்கோபமெல்லாம் வரும், அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வியாபாரம் நல்லா இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால பொதுவாகவே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி எதிலையாவது போய் சிக்கிக்காதீங்க. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கின மாதிரி ஆகிடக்கூடாதுங்க. அதே போல் 10ஆம் இடத்திலேயும் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தராமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தோல்விகளை மனதில் சுமக்காதே, தேக்கியும் வைக்காதே. வெற்றி குடியேற இடமில்லாமல் போய்விடும். ஆமாங்க, வெற்றி உட்காரத்துக்கு நாம் ஒரு வெற்றிடத்தை கொடுத்தாகணும் இல்லைங்களா? ஏற்கனவே தோல்வியால் இடமெல்லாம் நிரம்பி இருந்தால் அப்புறம் வெற்றி எப்படி நம்ம மனசுக்குள்ளார உட்காரும்? இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இயங்கும் எல்லா நிலையிலும் தோல்விகளையும் சோகங்களையும் அவ்வப்போது துறந்துவிட்டு நம்பிக்கையையும் வெற்றியையும் இதயத்தில் நிரப்பி வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். 10 வருஷமாச்சுங்க அந்த பிரச்சனை நடந்து, ஆனால் எல்லா படியும் ஏறி இறங்கிட்டங்க, எங்கேயுமே நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. பார்க்கலாங்கிறாங்க,
வாங்கங்கிறாங்க, ஆனால் எதுவுமே வழி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஏங்கி தவித்த சில சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி கூட வழி கிடைக்கும், இனிமேலும் வழி கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் நிரபராதி அப்படிங்கிறது வகையில் ஒரு திருப்தியும் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. எவ்வளவோ உழைச்சாச்சுங்க, என்ன மாதிரியெல்லாம் கடையை பார்த்துக்கிறவங்க, கஸ்டமர் மேலே கேர் எடுக்கிறவங்க யாருமே கிடையாதுங்க. இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லையேன்னு ஏங்கி தவித்தவர்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்கும், பற்று வரவும் நல்லாயிருக்கும், வாடிக்கையாளர்களும் அதிகமாகவும் வருவாங்கங்க. உத்தியோகத்தில் உழைச்சி என்ன பெருசாக கண்டுட்டோம், யாரும் நம்மளை எதுவும் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து யோசிப்பதெல்லாம் உண்டுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ஏதோ பரவாயில்ல, உழைச்ச உழைப்புக்கு சின்னதாக நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கேங்கிற சந்தோஷமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. இன்றைய தினம் வியாபார வகையிலையும் லாபம் இருக்குதுங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. சகோதர வகையிலையும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை, நிலத்தில் வரும் களைகள் பெரிய மரங்கள் ஆவதில்லை. அற்ப ஆசைகள் மிகப்பெரிய வெற்றியை தருவதில்லை. ஆமாங்க, நேர்மையான உழைப்பு, நேர்மையான பாதைகள் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றியை தருகின்றன. ஆமாங்க, இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம நேர்மையாக இருந்துப்போம். மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக பேசிடுவோம். யாராவது எதாவது நினச்சிட்டு போகட்டும். இன்றைக்கி வேணால் நம்மளை தப்பாக அவங்க புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு உண்மையை புரிஞ்சுக்கும்போது அப்போ தான் நம்ம பற்றி தெரிய வரும் அவங்களுக்குன்னு. எங்கும் எப்பொழுதும் எதற்காகவும் அஞ்சாமல் என் வழி தனி வழி என்று தன் மனதில் பட்டதை பளிச்சென்று பேசிவிட்டு பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நல்ல செய்திகள், சுப செய்திகள் காதில் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணவரவும் உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் சுயசாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பணவரவு உண்டு. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கொடுத்து ஏமாந்து போன பணத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக சுதந்திரம் கொடுத்து வளர்த்துட்டோமோ அப்படின்னு சில நேரங்களில் அடிமனசுக்குள்ளார பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் இல்லை, சரியாக தான் வளர்த்துருக்கீங்க. அவங்க கிரக விதி, அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் ரொம்பலாம் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடியவைகளில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் லாபம் இருக்குது, கூட்டு தொழிலில் அதிக லாபம் இருக்குது. சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால தொண்டை புகைச்சல், அதே மாதிரி வறட்டு இருமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எல்லா மிருகங்களும் அதனதன் குணத்தில் வாழ்கின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே எல்லா மிருகங்களின் கலவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமாங்க, இதெல்லாம் நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துருப்பீங்க. சிலர்கிட்டெல்லாம் நாம் ஏதாவது சொல்ல போனால்
கொஞ்சம் நாய் மாதிரி குறைக்க ஆரம்பிப்பாங்க. சிலர்கிட்டெல்லாம் நாம் ஏதாவது சொல்லப்போனால் வேறு சில மிருகங்களுடைய சத்தங்களை எல்லாம் போடுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தகுதியானவங்கள்ட்ட நாம் பேசுவோம். மனிதராக இருப்பவர்களிடம் மட்டுமே நாம் பேசுவோம். மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களிடம் நாம் பேச வேண்டிய அவசியமில்லைன்னு தனக்குத்தானே சில கட்டுப்பாட்டு விதிகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த நீண்ட நாள் சிக்கல்கள், பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. பரஸ்பரம் ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போல்லாம். அதனால் வாயால் பேசுகிறத விட கண்ணால் பேசிக்கிறதுலையே இப்போ நல்ல ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகுது. பங்குதாரர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. ஆனால் பேமெண்ட்டு மட்டும் சரியாக இல்லைன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிமாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாடாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை அடிவாங்கி கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தான் கடைசி வரை நமக்கு வழித்துணையாக வரும். ஆமாங்க, புத்தகங்கள் படிக்கிறத விட நாம் அடுத்தவங்கள்டேருந்து நடைமுறையில் அன்றாட வாழ்க்கையில் சிலதெல்லாம் கற்றுக்குறோம் இல்லைங்களா? அந்த அனுபவ அறிவு தாங்க எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்ட அனுபவ அறிவு அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இப்போ தாங்க புரிய வருது உங்களை சுற்றி இருந்தவங்களில் உண்மையான பாசத்துக்கு உள்ளவங்க யார், நடித்தவங்க யார், வேலை முடிகிற வரைக்கும் காலை பிடிச்சிட்டு இருந்துட்டு அப்புறம் வாரி விட்டு போனவங்க யார், அதெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் இப்போ சொல்லி கொடுத்துட்டுருக்காருங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாலாம் உங்களை வேறு மாதிரிலாம் நடத்துனாங்க. இனிமேல் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சுக்கிரன் இப்போ தான் 4ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன இறுக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இனிமேல் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அந்த இடத்த விற்றுட்டோம்னா இருக்கிற பிரச்சனை தீர்னு பார்த்தா அந்த இடம் விற்கவே மாட்டேங்குதேன்னு நீங்கள் முணுமுணுத்து கொண்டு இருக்கீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வேல் மாறல் படிங்க, இல்லைனா கந்தரஷ்டி கவசம் உட்காந்து படிச்சுட்டு வாங்க. அந்த இடம் சீக்கிரம் விற்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குரு பகவான் 6ஆவது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறதுனால உங்களை பற்றி வதந்திகள்லாம் வந்துட்டுருக்கோம். கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சூரியன் 5ஆவது வீட்டில் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு வெளியில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் அது ஒரு வளர்ச்சியை தான் உங்களுக்கு உண்டாக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் உங்களுக்கு நல்லா இருக்குது. 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் லாபம் இருக்குங்க.
கூட்டு தொழில் செய்கிறவங்க பங்குதாரர்களால் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் கூட்டு தொழிலை இனிமேல் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வானம் ஒரே மாதிரி இருந்தாலும் வானிலை ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஆமாங்க, நீங்கள் அமைதியாக அப்படியே இருந்தாலும் கூட சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்கிறதே இல்லைங்க. ஏதாவது குறை சொல்கிறது, குத்தி காட்டுறது, இதெல்லாம் செய்துட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் யார் எது சொன்னாலும் எதை செய்தாலும் அசையாத நடுங்காத வானத்தை போல எப்பொழுதும் ஒரே மாதிரியாக தன் இருப்பை காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். எப்போவோ நடந்ததையெல்லாம் இப்போ சொல்லி காட்டுறதெல்லாம் எந்த வகையிலைங்க சரியாக வரும்? அதெல்லாம் மனசை நோகடிக்க தானே செய்யும். அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பணவரவு உண்டு. சுப செய்திகள் உண்டு. பெரிய பெரிய அதாவது கூட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லா வகையிலுமே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமை இருக்கிற மாதிரி தோணினாலும் சக ஊழியர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். மேலதிகாரி உங்களை கூப்பிட்டு ஏதாவது கேட்பார். அதுக்காக நீங்கள் கோவப்பட வேண்டாங்க. வழக்கமான ஒன்று தான். வழக்கமான பதிலை நீங்கள் சொல்லிட்டு வர்றதாங்க நல்லது. ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முதுகு வலி மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. நம்முடைய பாரம்பரியமான அந்த உணவுகள் அதை சாப்பிட்டுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளாலும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் உயர பறப்பது தவறல்ல. ஆனால் உடனே பறக்க நினைப்பது தான் தவறாகும். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முயன்று முயன்று முன்னுக்கு வந்தவங்கள்லாம் நீங்கள் தாங்க. ஒரே திரியில் முன்னுக்கு வந்தால் அப்புறம் பின்னுக்கும் ஒரேடியாக போக வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு படியாக மிதித்து ஏறி வந்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் போகும். திடீர் பயணங்கள் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்டு இருக்கிறதுனால அழகு இளமை கூடிக்கொண்டே போகும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால 4 பக்கத்துலேயும் செலவாகிட்டே இருக்குது. 4 பக்கத்துலேருந்து நமக்கு நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி
சமாளிக்க போகிறோமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். தர வேண்டிய இடத்துலையும் தந்து முடிப்பீங்க. ஏதோ சொல்ல காப்பாற்றிட்டோம், கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டோம்னு நிம்மதி பெருமூச்சும் இன்னைக்கு நீங்கள் விடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பங்குதாரர்கள் வேலையாட்கள் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்குங்க. உத்தியோகத்தில் சில விஷயங்களை நாம் கற்றுக்கிறது நல்லது தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் புதுசாக ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது சின்ன கோர்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்து ஜென்ம சனியாக இருக்கிறதுனால லேசாக தலை சுத்தல்லாம் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் பயந்துட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராகு கேது பயிற்சி என்ன செய்ய போகிறது? நேற்று ராகுன்னா யார், அவரால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி கேது பகவான் எப்படிப்பட்டவர், பொதுவாக அவரால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கேது அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த நிமிஷம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஞானக்காரகன். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதுக்கு அடுத்து கெடுக்கும் கிரகம் கேது. இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. கேது பகவான் எப்பயுமே நல்லதை கெடுக்க மாட்டாருங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாவங்களை கெடுக்கக்கூடியவர். வழி வழியாக வம்சமாக வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய கர்ம வினைகளை கெடுத்து நமக்கு ஞானத்தை தரக்கூடிய கிரகம் கேது பகவான். நல்ல ஒருத்தவங்க ஜாதகத்தில் கேது நல்லா இருந்துட்டாலே ஜென்ம ஜென்மாந்திரமாக வரக்கூடிய தொடரக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தங்க. பொதுவாக கேது அப்படின்னாலே வேதாந்தங்களுக்கெல்லாம் அவர் அதிபதிங்க. மிகப்பெரிய வேதத்துக்கு அதிபதி. வேத பாடசாலைகள் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் கேது வலிமையாக இருப்பார். அதே மாதிரி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு பல வேதங்களை எல்லாம் கற்றறிந்தவர்கள், வேத சாஸ்திரத்தில் பண்டிட்டாக இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி வான சாஸ்திரத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்கள், இவங்கெல்லாம் கேதோட ஆதிக்கத்தில் தாங்க வரக்கூடியவங்க. அதே மாதிரி அறிவு நுட்பம், அறிவு வேற, நுணுக்கமான அறிவு வேற, நுண்ணறிவுன்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நுண்ணறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கேது. ஒருத்தவங்க ஜாதகத்தில் கேது நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அவங்க நுணுக்கமாக கேள்வி கேட்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மால் பதிலே சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே விமோச்சனம் தரக்கூடியவர். ஒரு பிரச்சனையிலிருந்தோ, ஒரு சிக்கல்களிலிருந்தோ, அல்லது பாவங்களிலிருந்தோ நமக்கு விமோசனத்தை தரக்கூடியவர் அவர் தான். சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டாங்க. வைராக்கியமாக இருப்பாங்க. அந்த வைராக்கியத்துக்கு சொந்தக்காரர் யார்? இந்த கேது தான். வைராக்கியம் இருந்தால் தான் மற்றதெல்லாம் வரும். இப்போ ஒழுக்கமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நாம் முடிவெடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். அந்த மாதிரியான வைராக்கியத்தை தரக்கூடியவரெல்லாம் இந்த கேது தான். அதுக்கடுத்தது விஞ்ஞானம், மெய்ஞானம், இதுக்கெல்லாம் அதிபதி அவர் தான் அதிபதி. அவர் நல்லா இருந்தால் தான் நம்ம சயின்ஸாக இருக்கட்டும் அல்லது மெய்ஞானமாக இருக்கட்டும் அதில் பெருசாக நாம் வர முடியும். தவம், இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எவ்வளோ தவமாக இருந்திருக்கேன் தெரியுங்களா அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவமாக காத்திருத்தல். தவம்னா என்ன? காத்திருத்தல், முயற்சியை தொடர்தல், ஒரே சிந்தனையில் இருத்தல், இதெல்லாம் தவம். இந்த தவத்தை தான் நமக்கு தரக்கூடியவர் கேது. கேதோட ஆதிக்கம் உள்ளவங்க தவம் இருந்து தான் நினச்சதை சாதித்து காட்டிடுவாங்க. தத்துவமாக பேசுவாங்க. சின்ன வயசுலேயே ஒருத்தவங்க பெரிய வயசுக்கான பேச்சை பேசுகிறாங்கன்னா அவங்க கேது நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க.
இருப்பாங்க, அல்லது லக்னாதிபதியோட கேது இருப்பார். அது மாதிரி இருக்கிறவங்க அது மாதிரி பேசுவாங்க. எளிமை, எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஆடம்பரமாக ஆடைகளை அப்படியே அடுக்கி வைக்க மாட்டாங்க, அணிகலன்களை எடுத்து பூட்டிக்க மாட்டாங்க. எளிமையாக இருக்கக்கூடியவர் கேது. அதனால தான் கேது ஆதிக்கம் உள்ளவங்களாம் எளிமையாக இருப்பாங்க, வலிமையாக இருப்பாங்க, கடுமையாக இருப்பாங்க. மத கோட்பாடுகள், நெறிகள் அதெல்லாம் பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. பசிக்கு அதிபதியும் கேது தான், மருத்துவத்துக்கு அதிபதியும் கேது தான், நோய்களை தீர்க்கக்கூடியவரும் கேது தான். அதுக்கடுத்தது நாய், மான், கழுகு, சேவல் இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் கேது பகவான் தான். தாய் வழி பாட்டன், அதாவது அம்மா வழி பாட்டன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் கேது. கேது நல்லா இருந்தால் அம்மா வழி பாட்டன் சொத்து அதெல்லாமே நமக்கு வரும். அவங்க சேர்த்து வைத்த புண்ணியங்கள் எல்லாமே வரும். செவ்வாயை போல் கேது. அதனால தான் முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது. பஞ்சபூதங்களில் தண்ணீருக்கு அதிபதியாக கேது பகவான் வருகிறார். பாவ விமோச்சனம், மோட்சம், விடுதலை இதெல்லாம் தரக்கூடியவர் கேது பகவான் தான். இப்போ கேது எங்கே வந்திருக்கிறாரு? சிம்மத்துக்கு வந்திருக்கிறார். சிம்மத்துக்கு வந்தனால என்ன தருவார்? காய்ச்சல், சளி தொந்தரவு, வைரஸ் தொந்தரவு இதெல்லாம் இப்போ கேது கொடுக்குறாரு. ஏன்னா சிம்மத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தான் நோய்களை தரப்போகிறாரு. அதனால் குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா குழந்தைகளை வளர்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனித்து விடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புதுவிதமான நோய் நொடிகள் உபாதைகள்லாம் இப்போ சிம்மத்தில் வந்திருக்கிற கேது தருவார். தொற்று நோய் இதெல்லாம் தருவார். அம்மை நோய், அதுக்கடுத்தது மின்னலால் தாக்கப்படுறது, நெருப்பு விபத்துகள், இது மாதிரி சில தொந்தரவுகள்லாம் கேது கொடுத்துட்டு இருப்பார். என்ன சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பொதுவாக கேதுவால் நமக்கு நல்ல யோக பலன்கள் எல்லாமே இருக்குதுங்க. நாளையிலிருந்து 12 ராசிக்காரர்களுக்கும் ராகு கேது பெயர்ச்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுங்கிறத விரிவாக பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் ஆசீர்வாதத்தால் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.